மீண்டும் சந்திப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் பாலாஜி. நம்முடைய கல்வி பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அனைத்து விதமான ஸ்கூலு இன்ஸ்டியூட் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம். ஸோ இன்னைக்கு என்னுடைய பேக்ட்ராப் பார்த்தா தெரியுங்கன்னா ஏதோ ஒரு கோயிலில் வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம முழுக்க ஒரு திருவிழாக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம அரவிந்த் ஓமிரா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க. அவங்க உள்ள எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் உள்ள விழாக்குள்ளே போகிறேன். நீங்களும் பார்க்குறதுக்கு ஆவலாக இருப்பீங்க. வாங்க திருவிழாக்குள்ளே போவோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் விழாக்கான எல்லா ஏற்பாடுமே தடபுடலா போயிட்டு இருக்கு. அதுக்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா பாரம்பரிய முறைப்படி அந்த பொங்கல் வைக்கக்கூடிய பானையை வந்து வெளியே ஒரு கோயில வந்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி திருப்பி இங்க இருந்து அந்த பானையை எடுத்துட்டு போய் அங்க பொங்கல் விழா ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சி, நிறைய விஷயங்கள் இருக்காது. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் வந்தாச்சு. வாங்க நம்ம முன்னாடி உள்ள போய் தான் பார்ப்போம். அந்த கோயிலேருந்து சாமியை கும்பிட்டு வந்து இப்போ இங்கே பொங்கல் பானையை வச்சு ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் கலை நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலேருந்து சாமியை கும்பிட்டு வந்து இப்போ இங்கே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்க இந்த கோயிலுக்கு முன்னாடி பொங்கல் பானையை வச்சு டீச்சர்ஸ் எல்லாருமே பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கலை நிகழ்ச்சிகள்னு நிறையா இருக்குது. மாணவருடைய தனித்திறமை காட்ட அளவு கூடிய நிறைய விஷயங்களும் உள்ள இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கும். ஸோ இங்கே பொங்கல் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது உள்ள போய் பார்ப்போம். பரபரப்பான நம்முடைய பொங்கல் கலை நிகழ்ச்சியில் வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுருவோம். ஃபர்ஸ்ட் நீ பேசுறியா? ஓகே, பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? என்னென்ன? என்னது? மாடு. மாடு. ஓகே. ஜல்லிக்கட்டு. சூப்பர். பொங்கலை விட்டுட்ட? கரும்பு பொங்கல். பொங்கல், கரும்பு. ஓகே. பொங்கல் என்னென்ன பொங்கல் இருக்கு அங்க பார்த்து சொல்லு. தை பொங்கல், மாட்டு பொங்கல், உழவர் பொங்கல். தை பொங்கல், மாட்டு பொங்கல். ஓகே. காணும் பொங்கல். ஓகே. பொங்கல் வந்து எது கொண்டாடுறாங்க? சூரியனுக்கு நன்றி செலுத்த. சூரியனுக்கு நன்றி சொல்ற விதமா பொங்கல் கொண்டாடுறாங்க. வேற? விவசாயிகள். சரி, மாட்டு பொங்கல் எது கொண்டாடுறாங்க? மாடுகளுக்கு நன்றி சொல்றதுக்காக. நல்லா சத்தமா சொல்லு. மாடுகளுக்கு நன்றி சொல்றதுக்காக மாட்டு பொங்கல் சொல்றாங்க. ஓகே. அந்த காணும் பொங்கல் அது எது கொண்டாடுறாங்க? அது வந்து யாரு தெரியும்? கொண்டா காணும் பொங்கல் எது கொண்டாடுறாங்க? காணும் பொங்கல்ன்றது நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஸோட சேர்ந்து நம்ம அந்த பொங்கலை வந்து. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. அதாவது தைப்பொங்கல் வந்து விவசாயிகளுக்கு நன்றி சொல்ற விதமா கொண்டாடுறாங்க. மாட்டு பொங்கல் வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடு அதுகளுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்ற விதமா கொண்டாடுறாங்க. காணும் பொங்கல் வந்து நம்ம சொந்தம், பந்தங்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனோட சேர்ந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமத்துவ பொங்கலா கொண்டாடுறதுதான் அந்த காணும் பொங்கல். வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. சரி, பொங்கல் செய்ய தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சரி, என்னென்ன பொங்கல் ஆட் பண்ணுவாங்க? என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் போடுவாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி. ஒரு சொல்லுங்க. ஓகே. அரிசி, வெல்லம், கிஸ்மிஸ், முந்திரி, நெய். அவ்வளவுதான். உங்களுக்கு இதுதான் தெரியும். சரி, ஓகே. இதெல்லாம் போடுவாங்க.
சரி, தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகள் என்னென்ன? வீர விளையாட்டு. மற்போர், வில்வித்தை, வில்வித்தை, சிலம்பாட்டம், சிலம்பம், கபடி, கபடி, ஏர் தழுவுதல். சூப்பர், வெரி குட் வெரி குட். அடுத்து ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுல என்னென்ன ஜல்லிக்கட்டு இருக்குன்னு தெரியுமா? என்ன யாருக்கு தெரியும்? ஜல்லிக்கட்டுல என்னென்ன ஜல்லிக்கட்டு இருக்கு? வெளிவரட்டு. இங்க வா. ஜல்லிக்கட்டு. சோ நம்முடைய தமிழ் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. என்னென்ன ஜல்லிக்கட்டு இருக்கு? வெளிவரட்டு. ஓகே. அந்த கயறு, வடமஞ்சு விரட்டு. வடமஞ்சு விரட்டு. சூப்பர், வெரி குட். அப்ப அந்த வாடி வாசலும் திறந்து வர ஜல்லிக்கட்டு. சூப்பர், வெரி குட். சோ ஓகே, கிளாப் பண்ணுங்க. நல்லா சொன்னா. சரி, எல்லாருமே பொங்கல் விஷயம் சொல்லிடலாமா? உங்க பேர் என்ன? சிவகிருஷ்ணா சார். சிவகிருஷ்ணா. ஓகே, பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஸ்கூல்ல? நல்லா போச்சு. அது வந்து பொங்கல் எப்படி நடக்கணுமோ அது எப்படி நடக்கணும், அது எப்படி அது ப்ராசஸ் எல்லாத்தையும் சொல்லி அது எத்தனை பொங்கல், எப்படி பொங்க வைக்கணும், பொங்கலுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். நல்லாவே போச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா. ஒரு கிராமத்துல வந்து எப்படி நடக்குமோ அந்த விஷயங்கள் நீங்க அப்படியே நடக்கிறத அப்படியே சொல்லி காமிச்சிருக்காங்க. ஆமா, அது ஊருக்குலாம் போவியா லீவுக்கு? போவேன். இந்த வாட்டி பொங்கலுக்கு போறோம். பொங்கலுக்கு போறீங்க. வெரி குட் வெரி குட். பொங்கல் அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? சாப்பாடு. சொன்னா பாத்தியா, யாருமே இந்த பாயிண்ட் சொன்னவே இல்லை. பொங்கல்னா ஞாபகம் வர்றது சாப்பாடு. கறி குழம்பு வைப்பாங்க, அதான் ரொம்ப. கறி குழம்பு வைப்பாங்களா? ஆமா. பொங்கல் அன்னைக்கா கறி குழம்பு வைப்பாங்களா? புதுசா இருக்கு நீ சொல்றது. எங்க வீட்டுல வைப்பாங்க. அப்படியா? சரி, ரைட். அப்ப ஸ்பெஷலா இருக்கும் போல. உனக்கா சிவகிருஷ்ணாக்காண்டி ஸ்பெஷலா பண்ணுவாங்க போல. பாட்டி பண்ணுவாங்க. சூப்பர், வெரி குட். சரி, அடுத்து நீங்க வாங்க. நம்ம கூட பேசுறதுக்கு ஜோனா. என்னோட பேர் ஜோனா. ஜோனா, அங்க பாருங்க. பொங்கல் பத்தி சொல்லுங்க ஜோனா. இன்னைக்கு என்னுடைய ஸ்கூல்ல நடந்தத பத்தி சொல்லுங்க. உங்க ஸ்கூல்ல நடந்தது. எங்களுடைய ஸ்கூல்ல நாங்க ரொம்ப ஜாலியா செலிப்ரேட் பண்ணோம். நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் போய் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு முதல்ல எனக்கு ஸ்டால்ல பிடிச்ச சோறு தான். ஏன்னா எனக்கு சோறு தான் முக்கியம். நேரா போயிட்டீங்க கேண்டீன் இடத்துக்கு. நேரா கேண்டீனுக்கு சோறு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சரி, ரைட். ஓகே. எப்பவுமே சோறு தான் முக்கியம். ஆமாமா, கண்டிப்பா. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட. சரி, வேற என்ன சாப்பிட்டீங்க? நாங்க வந்து 90s கிட்ஸ் எது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க பானிபூரி சாப்பிட்டோம். நாங்க இளநீர் குடிச்சோம். சரி, அந்த மாதிரி நிறைய பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த பொங்கல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்களா? என்னென்ன கவனிச்சீங்க? நம்மளோட தமிழர் பாரம்பரியமா பொங்கல் சம்பந்தப்பட்ட என்ன வச்சிருந்தாங்க அதெல்லாம் கவனிச்சீங்க? நிறைய வந்து எப்படி வந்து அவங்க எந்த மாதிரி சொன்னாங்கன்னா வந்து அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணாங்க. அந்த ஆக்டிங்ல நிறைய செஞ்சாங்க. அது என்ன மாதிரி சொன்னாங்கன்னா கிராமத்தோட நிகழ்ச்சி அப்படியே உங்களுக்கு இங்க நடிச்சு காமிச்சாங்க. அந்த நடிச்சது வந்து ஃபுல்லா எப்படி சொல்ற எல்லாமே பழைய கால மக்கள் வந்து ரொம்ப ஃபிட் அண்ட் ஹெல்தி. அவங்களோட வேலை அவங்கவுங்களா பண்ணாங்க. இதனால நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம மெஷின்லயே நம்ம டிபெண்ட் ஆகி இருக்கோம். ஓகே, சரி, ஓகே. இப்ப நம்ம பொங்கல் செய்றோம்ல, பொங்கல் அப்ப வீட்டுல வந்து பாட்டி எல்லாம் இருக்காங்களா? பொங்கல் பொங்கி வர்றப்ப என்ன செய்வாங்க? எல்லாரும் சேர்ந்தா சொல்ல போறீங்க. பொங்கல் பொங்கி வரப்ப என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கொலவை போட்டு பொங்கல் சொல்லுவாங்க. சரியா? அது எல்லாம் சரிங்களா? ஓகே, ரெடியா? நான் 1 2 3 சொன்னோடனே பொங்கல் சொல்லிட்டு கொலவை போடணும். தெரியுமா உங்களுக்கு? என்ன இது எப்படி செய்வாங்க? இப்ப நம்ம ஹரித் வந்து பொங்கல் செய்முறையை தெளிவா சொல்ல போறாரு. எப்படி செய்ய போறாங்க பொங்கல்னு செஞ்சு காட்ட போறோம். சரி, சொல்லிடு. முதல்ல வந்து சட்டியில தண்ணி ஊத்திக்கணும் சார். சட்டியில தண்ணி ஊத்திக்கணும். அப்புறம் அது வந்து கொதிச்சோனே வெல்லத்தை போட்டுக்கணும் சார். கொதிக்கணும் தண்ணி. கொதிச்சதுக்கு அப்புறம் வெல்லத்தை போடணும். சரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அரிசியை போடணும் சார். வெல்லத்தை போட்டதுக்கு அப்புறம் அரிசியை போடணும். சரி, வேற அது கொஞ்ச நேரம் விட்டுட்டு அது பொங்க விடணும் சார். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் பொங்க விடணுமா? சரி, ரைட்டு. இதெல்லாம் போட்டு அதாவது அரிசியை வெல்லத்தை கொதிக்க வச்சிடணும், வெல்லத்தை போட்டுடணும், அரிசியை போட்டுணும், அப்புறம் பொங்க விட்டுறணும், அப்புறம் தான் பொங்க. சரி, சொல்ல அடுத்து. அப்புறம் லாஸ்டா இன்னும் கொஞ்சம் அரிசியை போடுவாங்க சார். அந்த பொங்கல் ஆல்ரெடி அரிசி போட்டேன். பொங்கலுக்கு அப்புறம் மறுபடியும் அரிசி போட்டா. சரி, ரைட். இவரு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் செய்யறாரு போற. நல்லா இருக்கு. சரி, ரைட். ஓகே. இப்போ நம்ம கிட்ட ஒரு கலக்கலான டீம் இருக்காங்க. எல்லாருமே ஒரே மாதிரியா அப்படி செட்டா யூனிஃபார்ம் எது பேர் வச்சிருக்கீங்களா ஒரு டீமுக்கு? மாஃபியா ஸ்பார்டன்ஸ். ஏங்கப்பா. சரி, அடிச்சு விட வேண்டியதுதான். சரி, ரைட். ஓகே. இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு நடுவில் வந்து மாஃபியா ஸ்பார்டன்ஸ் குரூப் நம்ம கிட்ட இருக்காங்க. 11th ஸ்டூடெண்ட் நீங்க எல்லாருமே? 11th. ஓகே, சூப்பர். செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு?
அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிட்டா இருக்கா? சரி ரைட்டு, இருக்கணும்ல, வேற வழி இல்ல. சரி ஓகே, பொங்கல் வந்து தமிழ் மாதத்துல எப்போ கொண்டாடுறோம்? தை மாசம். தை எத்தனாம் தேதி? 15. தை 15. ஜனவரிக்கு 15, தை 1 அப்படிதானே? சரி, சின்ன சின்ன விஷயம் ரோலிங் ஆகிற பிரச்சனை இல்லை. ஓகே, பொங்கல்னா என்னென்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? ஜல்லிக்கட்டு, கெடா சண்டை, சேவ சண்டை, இதெல்லாம் வந்து உரி அடிக்கிறது. சூப்பர். வேற சரி, பொங்கல்னாலே நமக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம் தான். பொங்கல் ப்ரிப்பரேஷன் எப்படி செய்வாங்க? யார் சொல்லுவா? ஆமா, எப்படி செய்யணும்? எனக்கு வந்து நீங்க தான் தெளிவா பேசுறீங்க. சத்தமா பேசணும், சரியா? ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணல இருந்து சொல்லணும். அடுப்பை நான் பத்த வச்சு மேல சட்டி பானையை வச்சு, ஆமா, பொங்கல் பொங்கி நாங்க கையில எடுத்து சாப்பிடணும். அது வரைக்கும் இப்ப கரெக்டா நீ சொல்லணும். சொல்ற இப்ப நீ பேர் என்ன சொன்னா? தாரிக். சூப்பரா சொல்ல போறோம். நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா? பானை எடுத்து போட்டு, பானை எடுத்து வைங்க. வச்சாச்சு. இல்ல கேஸ் ஸ்டவே வச்சுக்கிறோம். ஆன் பண்ணியாச்சு. அரிசி வெறும் சட்டில அரிசியை போட்டலாமா? சரி, வடிச்ச தண்ணி, அந்த ஊற வச்ச தண்ணியா ஊத்தியாச்சு. ஊத்திட்டேன். வேற கொதிக்க வச்சு அது பொங்கல். சரி லைட், இப்பதான் கொஞ்சம் சூடு ஏறுது. பொங்கி வரணும். பொங்கி வரணுமா? வந்தாத்தான் பொங்கி வந்தா. சரி, அந்த அரிசியை போடுவாங்க. பொங்கி வந்துருச்சு. சரி, அரிசியை போட்டா. வேற சவுண்ட் குழவை. எங்க குழவை போடுங்க பாப்போம். சரி ரைட், ஓகே. நம்முடைய கல்வி பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பயணம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பயணம் அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு பள்ளியில் நடக்கக்கூடிய பொங்கல் கலை நிகழ்ச்சி திருவிழா அப்படின்னு சொல்லி வந்த இடம் இது பார்க்கவே இன்னமும் பிரம்மாண்டமாயிருச்சு. நீங்களே பார்ப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு திருவிழா செட்டப்ல தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. காலில இருந்து அவங்க கொண்டு வந்த ஜல்லிக்கட்டு காளை, கெடாமுட்டு சண்டை, சேவலா இருக்கட்டும், பசங்களுக்கு இந்த பொருட்காட்சியில் இருக்கிற மாதிரி விளையாட்டு ஜாமானா இருக்கட்டும், ஸ்டால்ஸு, ஜூஸு, மோர், அப்படி இப்படின்னு நிறைய போயிட்டே இருக்கு. இதை செட்டப்பை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு ஸ்கூல் நடக்கிற ஒரு பொங்கல் திருவிழா மாதிரி இருக்காது. உண்மையிலேயே நம்ம ஒரு கிராமத்துல கிளம்பி போய் ஒரு திருவிழா அட்டன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற நிலைமையில தான் இந்த இருக்கு. ஸோ அப்படிதான் இன்னைக்கு பசங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கு. ஒரு கன்சல்ட் போடுவாங்க, நானும் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஒரு பரபரப்பான ஒரு கலக்கலான ஒரு பொங்கல் கொண்டாட்டத்தை நல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுடைய சேர்மன் சார் டாக்டர் சந்திரன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் ஸ்கூலில் வந்த ஃபீலே இல்லை, ஒரு திருவிழாக்குள்ள நாங்கள் புகுந்துட்டோம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. ஸோ இது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க? அதாவது இப்போ இருக்கிற நம்ம டவுனில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் முதல்ல கிராமம்னா என்னன்னு தெரியாது, அங்கே உள்ள கலாச்சாரம் தெரியாது. குறிப்பாக அந்த பொங்கல் அன்னைக்கு இருக்கிற பழமையான கலாச்சாரத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே செய்யறோம். ஆமா, உள்ள வரவே பார்த்தேன், மாடு பண்ணாங்க, அப்புறம் இந்த பானை செய்யறது பண்ணாங்க. கருப்புசாமி கோயில் அந்த அப்படியே தத்துரமா கோயில கொண்டு வந்துட்டீங்க. அதுதான் ஒரு பிரம்மாண்டமே எங்களுக்கு. ஆமா, கோயில் மட்டும் இல்ல, பணியாரம் சுடுறது, அது சுடுறது எல்லாமே அவங்களுக்கு காட்டுறோம். இளநீ இதெல்லாம் வந்து கிராமத்துல இப்படித்தான் வாழ்ந்தாங்க. அதை காட்டிலையும் ஒரு பாட்டி வந்து உலக்க எடுத்து சுத்திட்டு இருப்பாங்க. இன்னும் 2 லேடிஸ் வந்து இது நெல்லு குத்துவாங்க. இதெல்லாம் அவங்க எங்க பார்த்திருக்காங்க? உண்மையிலே பார்த்தது. அதனால அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இதை நாங்க பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் மெட்ரிக்ல இருந்து எல்லா ஸ்கூல்லையும் இந்த கலாச்சாரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக செய்யறோம். எனக்கு எல்லாருமே இந்த போன்லயே மூழ்கிட்டாங்க பண்றதுனால. இந்த மாதிரி இந்த விளையாட்டுகள் இப்படி செலிப்ரேஷன் இருக்கிற வந்து அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா. எல்லா விளையாட்டும் நாங்க கொண்டாடுறோம், ஆண்டு விழா, ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம். பட் இந்த விழா வந்து அவங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நாங்க செய்யறோம். பழச மறந்துடாதீங்க, பாட்டி தாத்தா அவங்கள மறந்துடாதீங்க, அவங்களுடைய பேக்ரவுண்டுக்கு நீங்களும் போய் ஒரு கலாச்சாரத்தை கத்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்காக செய்யறோம்.
சூப்பர் சார். பசங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, திருவிழாக்குள்ள இருக்க அந்த கடைகள் மாதிரி பல டீச்சர்களுக்கே தெரியாது. அவன் டீச்சர்களும் பூரா டவுன்ல வாழ்ந்தவங்க தானே. ஆமா ஆமா ஆமா. இந்த கிராமத்து நேச்சரே உங்களுக்கு புரியாது. கண்டிப்பா நாங்க அந்த கிராமத்தை அப்படியே கொண்டு வர்றோம். உங்களோட சேர்ந்து நாங்களும் இன்னைக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணி. நன்றி, வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. இதை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு இதுக்காக நன்றி. கேட்டாங்க சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம். பொங்கல் ஃபெஸ்டிவலில் பொங்கல் இல்லாமல் எப்படி ஆரம்பிச்சு அண்ணன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வீட்லாம் போட்டு எல்லாம் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க. கொதிக்க சுட சுட இருக்கு. வேற லெவல் அட்டகாசமா இருக்கு. இந்த திருவிழாவுடைய நிறைவு பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீ அரபிந்தோ மீரா யூனிவர்சல் ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு பொங்கல் திருவிழாவில் கிட்டத்தட்ட நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஜல்லிக்கட்டு காளையை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், மற்ற ஸ்டால்ஸாக இருக்கட்டும், ராட்னம், குழந்தைங்களுடைய மற்ற விஷயங்கள், விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே பிரம்மாண்டம் தான். தமிழர் பாரம்பரியம் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவங்களுடைய முழுக்க பாரம்பரிய பொங்கல் அப்படின்ற அந்த ஒரு பேர்லேயே இந்த 2025க்கான பொங்கலை வந்து சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பொங்கல்.